அத்தியாயம் 15. குழந்தைகளுக்கு உணவை கொடுத்து சமாதானப்படுத்தி விளையாட வைத்தவள் அவர்கள் இயல்பிற்கு திரும்பவும், சரி அஷு, உங்க அப்பா வர நேரமாச்சு, நான் கிளம்புறேன், இனி பாட்டிலாம் வரமாட்டாங்க, அழாம ஹாப்பியா இருக்கணும். அப்போ இனி யாருமா சமைச்சு கொடுப்பா என்று ஸ்ரீ கேட்க, அக்கா யார் கொடுத்தாலும் நம்ம அம்மா சமைஞ்சாலும் சாப்பிட போறோம், அப்புறம் என்ன என்றிடம் நித்திலாவிற்கும் பூவிழிடம் இருந்து அழைப்பு வந்தது. ஆம், பார்க்க நின்று பெற்றோருடன் பேசிக் கொண்டிருந்த பூவிழி காரில் இருந்து இறங்கிய ரகுவரன் பி பிளாக் நோக்கி செல்வதை கண்டதும் உடனே நித்திலாவிற்கு அழைத்து தகவல் தெரிவித்தாள். ஓகே ஸ்ரீ, தம்பிய பாத்துக்கோமா, நான் கிளம்புறேன், பாய், இன்னும் கொஞ்ச நேரம் இருங்களே என்று அஷு அவள் ஷாலை பிடித்துக் கொள்ள, பாட்டியை விட்டுட்டு உங்க அப்பா வந்துட்டாரன் செல்லும், என்ன இங்க பார்த்தானா நம்மளோட சீக்கிரட் எல்லாம் தெரிஞ்சிடும், அப்புறம் அவ்வளவுதான், நம்ம இப்படி மீட் பண்ணவே முடியாது என்று பிள்ளைகளுக்கு முத்தமிட்டு கிளம்புவதற்காக வாசலை திறந்தவள் எதிரே இருந்த லிப்ட் திறப்பதைக் கண்டு அப்படியே பின்வாங்கி கதவை சாற்றிடம் அடுத்த சில நொடிகளில் ரகுவரனும் காலிங் பெல் அடித்திருந்தான். ஒரு நொடி தாமதித்து இருந்தாலும் ரகுவரனிடம் சிக்கியிருப்பாள். நெஞ்சில் கை வைத்து மூச்சை எடுத்து விட்டவளிடம் என்னமா ஆச்சு என்று பிள்ளைகள் கேட்கவும் அமைதியாக இருக்குமாறு சைகை செய்தவள் பக்கத்து அறைக்குள் செல்ல ஸ்வேதாவின் அம்மா கதவை திறந்தார். கிளம்பலாமா என்று ரகுவரன் குழந்தைகளிடம் கேட்க, சார், குழந்தைங்களுக்கு நானே சாப்பாடு கொடுத்துட்டேன், உங்க அம்மா கிளம்பிட்டதா சொன்னாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஸ்ரீ அம்மா வர வரைக்கும் நீங்க எப்ப வேண்டுனாலும் குழந்தைங்களை இங்க கொண்டு வந்து விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிமா என்றவன் குழந்தைங்களோடு தன் வீட்டிற்கு செல்லவும் நித்திலாவும் கிளம்பி இருந்தாள். குழந்தைங்களோடு வீட்டுக்கு வந்த ரகுவரன் அலங்கோலமாக இருந்த வீட்டு ஏற கட்டிடம் அவனுக்கு உதவியாக வந்து நின்றாள் அவன் மகள். உனக்கு இன்னும் தூக்க வரலையா ஸ்ரீ? இல்லப்பா, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் என்றவள் தம்பியையும் உடன் சேர்த்து கொண்டு வீட்டை சுத்தப்படுத்திடம் பிள்ளைகளுக்கு பால் போட்டு எடுத்து வந்த ரகுவரனிடம், அம்மா எப்பப்பா வருவாங்க என்று வழக்கமான கேள்வியை அஸ்வந்தோடு ஸ்ரீயும் கேட்கவும், இப்ப அவ பேச்சதுக்கு, பாட்டு இல்லைன்னா என்ன, இனி உங்களுக்கு எல்லாமே நான் தான், அவளை பத்தி பேசுறதை விட்டுட்டு ஒழுங்கா பால் குடிச்சிட்டு தூங்குங்க என்று இத்தனை நேரம் வேலை செய்த கடுப்போடு சொல்ல, அம்மா வேண்டும் என்று மகன் சினுங்கினான். ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி விட்டு ரகு உறங்கிய போது நள்ளிரவு 12 ஆகி போனது. இத்தனை நாட்கள் மனைவி வீட்டை நிர்வகித்து வந்ததில் காலம் தாழ்ந்து உறங்குவதற்காக மட்டுமே வீட்டிற்கு வந்தவனோ இப்போது வேறு வழி இல்லாமல் அதிகாலையிலேயே எழுந்து பிள்ளைகளை தயார் செய்பவன் மாலை 6:30 மணிக்கெல்லாம் வர தொடங்கி இருந்தான். அருளரசி இருந்த வரையில் சமையல், குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது, அழைத்து வருவது என்று ரகுவரனுக்கு உதவியாக இருந்தது. இப்போது அவரும் இல்லாத நிலையில் அவன் பாடு வெகுவாக திண்டாட்டமாகி போனது. அதுவரை பிள்ளைகளை பார்த்து கொள்ளுமாறு ஸ்வேதாவின் அம்மாவிடம்தான் உதவி கேட்டிருந்தான். என்னதான் மேல் வேலிகளுக்கு ஆள் வைத்திருந்தாலும் சமையலுக்கு மட்டும் ஆள் நியமிக்கவில்லை. அது அவனுக்கு பிடிக்காததும் கூட. பல வருடங்களுக்கு பிறகு இன்று சமையல் அறைக்கு சென்றவன் தானே பிள்ளைகளுக்கு சாதம் கலக்கி கொடுக்க, உங்களுக்கு சமைக்க தெரியுமாப்பா, ஏன்பா இவ்வளவு நாளா செய்யல, நிஜமாவே வெரி வெரி டேஸ்டிப்பா என்று அவன் கிளறி கொடுத்த புளி சாதத்தை பிள்ளைகள் சிலாகித்து பேச அவன் முகத்தில் இளநகை. சீக்கிரம் சாப்பிடுங்க, டைம் ஆச்சு என்று பிள்ளைகளை பஸ்ஸில் ஏற்றுவதற்கு ரகுவரனை வர தொடங்கியதில் உணவை மாற்றி கொடுப்பது ஸ்வேதாவின் அன்னைக்கு சிரமமாகி போக தன் பிள்ளைகளிடமே கொடுத்து ஸ்ரீ ஆஷுவிடம் சேர்ப்பிக்க சொல்லிவிட்டார். 1-2 நாட்களுக்கு வேலை, சமையல், பிள்ளைகளின் தேவை என்று சமாளிக்க முயற்சித்த ரகுவிற்கு மாலை வீடு திரும்பியதும் உடல் ஓய்விற்கு கெஞ்ச, அதற்கு மேல் பிள்ளைகளுக்கு செய்ய முடியாமல் திணறியவனுக்கு நித்திலா மீது கட்டுக்கடங்காத கோபம் முகிழ்த்தது. அதே நேரம் சுந்தரி அவனுக்கு அழைக்க நிலா மீது இருந்த கோபத்தை அவரிடம் இறக்கிவிட்டான். அடுத்த நாள் சமைக்க முடியாமல் ஆர்டர் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு வேலைக்கு சென்றவனுக்கு சரியான உறக்கம் இல்லாததில் கண்கள் சொக்க கேன்டீனுக்கு சென்று டீ சொல்லிவிட்டு அமர அங்கே வந்து சேர்ந்தான் ஸ்ரீனிவாசன். என்ன ரகு, இப்பெல்லாம் உன்னோட கவனம் வேலையிலே இருக்க மாட்டேங்குது, அதிகமா கேன்டீன்ல சாப்பிடுறேன், இப்படி கண்ட நேரத்துல டீ வேற குடிக்கிறேன், ஏன் சிஸ்டருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, இத்தனை நாட்களாக யாரிடமும் பகிராததாலேயே
ஒருவித அழுத்தத்திற்கு உள்ளாகி இருந்த ரகுவரன் இப்போது நண்பன் கேட்கவும் நடந்த அனைத்தையும் மனத்திருந்து சொல்லிவிட்டான். என்ன ரகு, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை சொல்லல? அது கூட விடுடா, ஆனா இத்தனை மாசமா அவ சிஸ்டரை வீட்டுக்கு கூப்பிடாம ஹாஸ்டல்ல விட்டு வச்சிருப்பேன். முதல்ல அவங்கள போக விட்டதே தப்பு. என்னடா தப்பு? அவளுக்கு அவ்வளவு வீம்பு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? என் தங்கச்சி குழந்தை எழுந்துட்டு நிக்கிறா, அதுல யாரா இருந்தாலும் கோபத்துல பேசதானே செய்வாங்க. ஏன் இவனுமே ஒரு வார்த்தை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள வர வேண்டியது தானே? அதை விட்டுட்டு ஹாஸ்டல்ல தங்கி யார் அசிங்கப்படுத்த நினைக்கிறா? தப்பே பண்ணாதவங்க ஏண்டா மன்னிப்பு கேட்கணும் என்று கேட்க ரகுவரனுமே அதை உணர்ந்திருந்தாலும் ஒப்புக்கொள்ளதான் அவனுக்கு மனம் வரவில்லை. ஏன் எனக்காகவும் பிள்ளைங்களுக்காக கேட்க கூடாதாம்? இதே அவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்து இப்படி கேட்டு இருந்தா அப்போ இப்படிதான் பேசி இருப்பாளாம். என் தங்கச்சிதான் அறிவில்லாம கேட்டானே வச்சுக்கிட்டாலும் அதுக்கு இவளும் சரிக்கு சரியா நிக்கிறதாம். பிள்ளத்தாச்சி தானேன்னு அந்நேரம் எதுவும் பேசாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல. பிள்ளத்தாச்சி பொண்ணு கிட்ட விட்டு கொடுத்து போகணும் உனக்கே தெரியும் போது 2 குழந்தைய பெத்த அவங்களுக்கு தெரியாதா என்று ஸ்ரீனிவாசன் கேட்க ரகு புரியாமல் நண்பனை பார்த்தான். ரகு, இந்த மாதிரி நேரத்துல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் தெரிஞ்சிருந்தும் சிஸ்டர் ஏன் அன்னைக்கு அவ்வளவு பிடிவாதமா பேசினாங்கன்னு அவங்க கிட்ட நீ கேட்டியா? அதை ஏண்டா நான் கேட்கணும்? என்னடா இப்படி பேசுறேன்? அவங்க புருஷன் நீ தானடா கேட்கணும். அந்த நேரத்துல அவங்களுக்காக பேசி இருக்கணும். என்ன பேசணும்? நான் பேசாமல இந்த அளவுக்கு ஆட்ட காண்பிக்கிறா, இன்னும் நான் பேசினா தலைக்கு மேல ஏறி உட்காந்து ஜிங்கு ஜிங்குன்னு குதிப்பாடா என்றவனுக்கு இத்தனை நாட்கள் தனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தவள் இப்போது அவனை குறித்த அக்கறை இல்லாமல் இருப்பதோடு அவனை மதிக்காததில் நித்திலா மீது கட்டுக்கடங்காத ஆத்திரம். கண்மண் தெரியாத ஆத்திரத்தில் வார்த்தைகளை வீசிக்கொண்டிருக்கிறான். என்ன பேசுற ரகு? ஒரு பிரச்சனை வந்தா ஒரு தரப்பை மட்டும் கேட்டுட்டு சிஸ்டரை கேட்க மாட்டேன். அப்படி கேட்டா அவங்க உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு பேசுறது என்ன நியாயம்? உன் டீம் மெம்பர்ஸ்குள்ள ப்ராப்ளம் வரும்போது 2 பக்கத்தையும் உட்காந்து பொறுமையா கேட்டுட்டு தானே தீர்வை யோசிப்ப. அப்படிதானடா குடும்பத்திலும் இருக்கணும். ஏன் இந்த பாகுபாடு உன்கிட்ட? அதை விட உன்னோட மனைவி அவங்க எல்லாமே பொறுத்து போகணும் எதிர்பார்க்கறதும் தப்புடா. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட அவங்க தன்னோட தரப்பு சொல்ல முடியும்? அவங்க பக்கம் நியாயத்தை கூட நீ கேட்க மாட்டியா என்றதில் ரகுவரனிடம் அமைதி. எனக்கு என்னமோ எல்லாரும் உன் தங்கச்சி பக்கம் இருந்து இழப்ப மட்டுமே முன்னிறுத்தி பேசுற மாதிரி தெரியுது. அதனாலதான் இவ்ளோ பிரச்சனை. சிஸ்டர் பக்கத்தையும் கேட்டா ஒரு தெளிவு கிடைக்குமே. டே, இதோட அவ வீட்டை விட்டு போய் 3 மாசம் ஆச்சு, ஒரு போன் பண்ணல. இவ்ளோ ஏன் பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு கூட எட்டி பாக்கல. அப்புறம் நான் ஏன்டா அவ பக்கத்தை நான் கேட்கணும் என்றவனுக்கும் என்றுமில்லாத மனைவியின் பிடிவாதத்தில் அப்படி ஒரு கோபம். ரகு, ஏண்டா இவ்ளோ கோபப்படுற? ஆபீஸ்ல எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா நிதானமா டீல் பண்ற நீயா இப்படி பேசுறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொல்லப்போனா இங்க இருக்கிறத விட அதிகமான பொறுமையும் நிதானமும் நம்ம குடும்பத்துல தானே இருக்கணும். கொஞ்சம் அவசரப்பட்டோம் அப்புறம் இப்படி தன் வாழ்க்கை முழுக்க அவஸ்தை தான் படணும். அதுக்காக அவ என்னையும் பசங்களையும் பத்தி கூட யோசிக்காம போகலாமாம்? ரகு, சிஸ்டர் ஒண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து 4 மாசத்திலயோ 3 மாசத்துல வீட்டை விட்டு போயிடல. உங்களுக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆச்சு. இப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு உன்னோட அம்மா தங்க மட்டுமே காரணமா இருக்க முடியாது. உன் பக்கம் இருக்கிற தப்பு என்னன்னு முதல்ல கண்டுபிடி, அதை சரி பண்ணு, அப்புறம் அவங்கள கூட்டிட்டு வா. நான் என்னடா தப்பு பண்ணுனேன்? என் வரையில நான் சரியா தான் இருக்கேன். அன்னைக்கு அவ எங்க அம்மா கிட்ட நடந்துகிட்டதுக்கு தப்பு, அதுக்கு மன்னிப்பு கேட்டு இருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. நான் அவளை கூட்டிட்டு வரணும்? கண்டிப்பா என்னால முடியாதுடா என்றவனுக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு மனைவி தாக்கு பிடிப்பாள் என்ற எண்ணம், அதைவிட அவன் மீதான காதல் அவளை தன்னிடம் வரவைக்கும் என்ற கர்வமும் சேர்ந்திருப்பதில் அவளை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் அவளாதானே போனா? வரணும்னு இருந்தா அவளே திரும்ப வரட்டும், அதுவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு. சரி, நீ சிஸ்டருக்கு போன் பண்ணி அழைச்சியா? இதுவரைக்கும் எனக்கு ஒரு போன் பண்ணாதவளுக்கு நான் ஏன் கூப்பிடணும்? எவ்வளவு திமிர் இருந்தா அங்கே உட்கார்ந்து இருப்பா. அவளை கெஞ்சி கூட்டிட்டு வரணுமா? அதெல்லாம் இந்த ரகுவரன் கிட்ட நடக்காது என்று ஆணவத்தோடு சொல்ல, ரகு உன்னோட அனுபவஸ்தன்னா, ஏன் அனுபவத்துல சொல்றேன். கேட்டா கேட்டுக்கோ, கேட்க முடியாதுன்னா காலம் முழுக்க இப்படி அவஸ்தப்படு. என்னடா சொல்லி கேக்குற? ரகுவரா, நம்ம காரியம் ஆகணும்னா எவன் கிட்ட இழிச்சு குழஞ்சு சிரிச்சு காரியத்தை சாதிக்கிறோம். அதுக்கு நம்மோட சரிபாதியான பொண்டாட்டி கால விழுந்தா என்னடா தப்பு? யார்கிட்டனாலும் நம்மோட ஈகோவை காட்டலாம், ஆனா பொண்டாட்டி கிட்ட காட்டுனா நஷ்டம் நமக்கு தான். அதை புரிஞ்சுக்கோ. இல்லடா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு படிக்கிறேன்னு சீன் போடுவேன்னு நானும் பாக்குறேன். நானும் என் பசங்க தேவை நினைக்கிறவ அவளா தேடி வரட்டும் என்று ஆணவத்தோடு சொல்ல
நீ பட்டுதான் திருந்தணும் என்று கிளம்பினான் ஸ்ரீனிவாசன். மேலும் 2 வாரங்கள் கழிந்த நிலையில் அன்று அஸ்வந்தின் பிறந்த நாளை முன்னிட்டும் தடபுடலாக ஏற்பாடுகள் செய்திருந்தான் ரகு. சுந்தரி வேல்முருகனில் தொடங்கி அருளரசி வரை அனைவருமே குழுமி இருக்க அவன் நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் வந்திருந்தனர். மகனுக்கு பிடித்த கார்ட்டூன் கேரக்டரில் கேக்கை வடிவமைத்திருந்த ரகுவரன் அசைவ விருந்திருக்கும் ஹோட்டலில் ஆர்டர் செய்திருந்தான். கேக் கட் பண்ணு அஷு என்று ரகு மகனிடம் பிளாஸ்டிக் கத்தியை கொடுக்க, நான் அம்மாவோட கேக்கு தான் இன்னைக்கு கட் பண்ணுவேன்பா என்றதில் ரகுவின் முகம் மாறியது. உனக்கு எத்தனை முறை சொல்றது அஷு, இன்னும் உனக்கு அம்மா எல்லாம் கிடையாது, நான் மட்டும்தான், ஒழுங்கா கேக் கட் பண்ணு என்றிடம் குழந்தை மறுப்பாக தலையசைத்தான். அஷு என்று அவன் பல்லை கடித்த நேரம் அங்கே கேக்கோடு வந்து சேர்ந்தால் சத்யா. அதை கண்ட ரகுவரனின் கோபம் இன்னும் அதிகரிக்க, எடுத்துட்டு போயிடுங்க என்றான். இல்ல சார், நித்திலா என்று சத்யா ஆரம்பிக்குமே, குடிக்கெடுத்தவளே, உன்னாலதான் இப்படி பிள்ளைங்களை கூட மறந்து என் பொண்ணு நாடோடியா திரியறா. எப்படி இருந்த குடும்பத்தை பிரிச்சு நிர்மலமாக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா இங்க வருவ, போனே வெளிய என்று சுந்தரி அவளை வெளியே இழுத்து செல்ல, அவங்கள விடுங்க பாட்டி, அம்மா எனக்காக கொடுத்த கேக் அது, நான் அதை தான் கட் பண்ணுவேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருந்தான் அஸ்வந்த். ஆம், அஸ்வந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு 2 நாட்களுக்கு முன்பாகவே நித்திலா அவனை புது உடை அணிய செய்து கேக் வாங்கி கொடுத்து என்று சிறப்பாக கொண்டாடி இருந்தவள் இன்று அவளே கேக் செய்து அனுப்புவதாக சொன்னதில்தான் குழந்தை ஆவலாக காத்திருந்தது. ஆனால் சத்யாவை துரத்திவிட்ட ரகு தான் வாங்கி வந்திருந்த கேக்கை வெட்ட செய்திடம் உடன் நித்திலா இல்லாத ஏக்கத்தோடு அன்று முழுக்கம் வலம் வந்த அஸ்வந்தின் முகத்தில் மகிழ்ச்சி என்பது மருந்துக்கு கூட காணப்படவில்லை. விருந்தினர்கள் கிளம்பவும் சுந்தரி ரூபிணி என்று உறவுகள் ஹாலில் பேசிக் கொண்டிருக்க, அக்கா அம்மாக்கு போன் பண்ணி எப்படியாவது வர சொல்லுங்க, அவங்க கேக்க சாப்பிடணும் எனக்கு என்று அஷு சொல்லிக் கொண்டிருந்த அதே வேளை ஹாஸ்டலில் இருந்த நித்திலா சொல்லில் அடங்கா வேதனையுடன் அமர்ந்திருந்தாள். வீட்டில் நடந்ததை கேள்விப்பட்ட நித்திலா சத்யாவிடம் மன்னிப்பு கேட்டு விட்டு அமர, அவள் அருகே அமர்ந்த பூவழி அமைதியாக அவள் முதுகை வருட கண்ணீரோடு அவளை கட்டிக்கொண்ட நித்திலா, என் குழந்தைங்களை இவ்வளவு வேதனைப்படுத்தி பாக்குற நான் நல்ல அம்மாவே இல்ல பூவழி என்றாள். அக்கா என்ன பேசுறீங்க, அப்படி எதுவுமே இல்ல, நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்படிதான் நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். நல்ல வேளை நீங்க சத்யாக்காவோட போகாம இருந்தது நல்லதா போச்சு என்றிடம் அவள் கண்ணீர் குறையாமல் வழிந்து கொண்டே இருந்தது. முதல்ல இந்த குற்ற உணர்ச்சி விடுங்கக்கா, அன்னைக்கு குழந்தைங்களை பாக்குறதுல 2 பேருக்குமே சமபங்கு இருக்கு. என் வீட்டுக்கார வெளிநாடு போயிருந்தப்போ நான் எப்படி குழந்தைங்களை பாத்துக்கிட்டேனோ அதே போல பொறுப்பா பாத்துக்க வேண்டிய கடமை அவருக்கும் இருக்கணும். அவ்வளவு கான்பிடண்டா பேசின நீங்களா இது? எங்க நீங்களே சொல்லுங்க, உங்க வீட்டுக்கார வெளிநாட்டுல இருந்தப்போ குழந்தைங்களுக்கு பத்திரை வந்ததே இல்லையா, இல்ல அடிதான் பட்டது இல்லையா, அப்பாவை கேட்டு ஒரு நாள் அடம் பிடிச்சதுதான் இல்லையா, இல்ல அழுததுதான் இல்லையா என்றதில் நித்திலாவிடம் மௌன தலையசைப்பு. பின்ன என்னக்கா, இந்த நிமிஷமும் நிரந்தரமானதே கிடையாது, இதெல்லாம் கடந்து வர பழகிக்கோங்க. நாம பெத்த பிள்ளைங்களாவே இருந்தாலும் அவங்களும் தனி மனுஷங்க தான், அவங்களோட காலம் முழுக்க நீங்க கூடவே இருக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் குழந்தைங்க அடாப்ட் பண்ணிக்க கத்து கொடுங்க, அதுதான் முக்கியமான பேரண்டிங்னு எங்க மேம் அடிக்கடி சொல்லுவாங்க. இதோ நான் இல்லையா, என் குடும்பத்தை பிரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஹாஸ்டல் வாசம் தான். என்னை இப்படி விட்டு வச்சிருக்கிறதுனால என் அப்பாக்கும் அம்மாக்கும் என் மேல பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல நான் தான் அவங்களுக்கு கட்டுப்படாம இருக்கேன்ற முடிவுக்கு வந்துடுவீங்களா? நம்முடைய நோக்கம் சரியானதா இருந்தா எதை பற்றி கவலையும் வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு இருக்கிற பேக் பெயின் மத்த பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கிறது உங்க குழந்தைங்களுக்காக தானே. அப்புறம் எப்படி நீங்க நல்ல அம்மாவா இல்லாம போயிடுவீங்க? அர்ஜுனனுடைய இலக்கு எப்படி கிளியோட கண் மட்டுமே இருந்ததோ அதே போல நம்மளோட இலக்குல நாம தான் கவனமா இருக்கணும். கொஞ்சம் சிதறினாலும் நம்முடைய உழைப்பு மொத்தமே வீணா போயிடும்னு நேத்து கிளாஸ்ல சொன்னதை மறந்துட்டீங்களா? இன்னும் 4 மாசம் தான் இருக்கு நமக்கு. நீங்க இப்படி அடிக்கடி கான்சென்ட்ரேட் பண்ணாம அழுதுட்டு இருந்தா உங்களுடைய இலக்க முதல் முயற்சியிலே அடைய முடியாது, தாமதம் தான் ஆகும். அதனால நீங்க உங்க குழந்தைகிட்ட இருந்து இன்னும் 1 வருஷம் தள்ளி இருக்க வேண்டியதா வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொல்ல ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்ட நித்திலா உணவை முடித்துக் கொண்டு பூவழியுடன் படிக்க அமர்ந்து விட்டாள். நள்ளிரவில் ரகுவரனிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வரவும் அடித்து பிடித்துக் கொண்டு வார்டனிடம் சென்றவள் சூழலை எடுத்து சொல்லி அவன் சொன்ன இடத்திற்கு ஓடியிருந்தாள்.